அல்ஹம்துலில்லா. யூசுப் கிராண்ட்மா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன டிஃபன் தெரியுமா? இடியாப்பமும் தேங்காய் பால். வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 கிளாஸ் மாவு எடுத்து நல்லா ஜலிச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா ஒரு பவுல் எடுத்து தண்ணி நல்லா சூடு பண்ணி கை தாங்குகிற அளவுக்கு அரை வச்சிக்கலாம். சூடு பண்ணி அரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பனைஞ்சி நல்லா ஒரு மாவு நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு பனைஞ்சிக்கணும். மாவு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கை தாங்குற பனைஞ்சி மெதுவாக அமுத்தி பனைஞ்சி நல்லா ஒரு பக்குவமாக பதம் வர்ற வரைக்கும் எடுத்துக்கிட்டு இப்போ என்ன செய்யணும், பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் மறுபடியும் பனையணும். அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா பனைஞ்சிடுங்க. நல்லா பனைஞ்சிட்டு இந்த அரிசி எப்படி அரைச்சேன்னு தெரியுங்களா? இட்லி அரிசி 2 கிலோ, பச்சரிசி 2 கிலோ, ரெண்டும் நல்லா கழுவி எண்ணெய் காய்ச்சல்லையே காய வச்சுட்டேன். வயல்லே போடலை, உள்ளவே ஃபேன் காற்றுலையே காயிற மாதிரி போட்டு அப்புறம் மிஷினில் கொடுத்து அமிச்சு அரைக்க வச்சுது. அரைச்சி இது கொஞ்சம் கூட வாசனையே வராது, வயல் வாசனையும் இருக்காது. நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மெதுவாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். இது எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு வேணும்னாக்கா இது நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வீடியோ போடுறேன், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா இதாகிடுச்சிங்களா? இப்போ என்ன செய்யணும், மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டுக்கா அதுக்கப்புறக்கா இப்போ 2 தேங்காய் உடைச்சி வச்சுக்கலாம். 2 தேங்காய் எடுத்துருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு. நான் 2 எடுத்துருக்குறேன். இப்போ என்ன செய்யலாம், வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டு இப்போ ஜாரில் போட்டுக்கலாம். பார்க்கலாங்களா? நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்களும் ஒரு ஜார் எடுத்து இது பவுல் எடுத்து அது பவுலில் போட்டு ஒரு ஸ்டேனரில் போட்டு வடிகட்டிக்குங்க. வடிகட்டி எடுத்துக்குங்க. இது வந்து ஒரு 2 தடவை 3 தடவை போட்டு அரைச்சி எடுத்தது நான். நீங்களும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பால் பருத்தி திக்காக இருக்குது. சுகர் வேணால் சுகர் போட்டுக்கலாம், நீங்கள் நாட்டு சக்கரை வேணால் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அது போட்டுக்கலாம். போட்டு கலக்கிட்டு சேமியா ஊற்றி இப்போ சுகர் எடுத்துக்கலாம். சுகர் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். 5லேருந்து 6 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டிருக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டு குடிக்கிறதுனால நாங்கள் கம்மியாக போட்டிருக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலக்கி விட்ருங்க. இப்போ தண்ணி ஹீட் ஆகிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டோங்க. இப்போ என்ன செய்யலாம், இடியாப்பத்தில் உரலில் போட்டு புழிஞ்சி எடுத்துக்கலாம். மாவு கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது. சேமியாவுக்கு இப்படி இருந்தால் தான் கரெக்டான பதம்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு சேமியா கரெக்டாக வரும். சுட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா ரவுண்டாக சின்ன ஷேப்பில் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் சுடுங்க, நல்லாயிருக்கும். இட்லி பாத்திரத்துலேயே உங்களுக்கு தட்டு இருந்தாலும் கழுவணும். கொஞ்சம் இது எந்த இதுவும் இல்லை, கழுவணுமா தூக்கி வச்சிட்டோமா துணி போட்டு பண்ணுங்க. துணி போட்டு அப்படியே வந்துடும். இதுண்டாக்கா சும்மா போட்டாக்கா கொஞ்சம் ஸ்பூனில் எடுக்கணும், கொஞ்சம் ரிஸ்க்கு. இல்லையா நீங்கள் இந்த மாதிரி துணி ஒன்று போட்டு துணி மேலே விதிக்கிட்டிங்கனாக்கா இட்லி மாதிரி சூப்பராக வரும். உங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. தண்ணி சூடிடுச்சு. இப்போது வந்து தட்டில் வச்சிடலாம். ஒரே டைமில் 3 தட்டு, எந்த இது ஒரே டைமில் உங்களுக்கு 8-10 சேமியா வந்துடும். பாருங்க, கையிலையும் ஒட்டலை. இப்போ கையில் தொட்டு பார்த்து நம்மளுக்கு ஒட்டலைன்னாக்கா வெந்துருச்சுன்னு அர்த்தம். எடுத்துக்கோங்க. சூப்பராக எப்படி வருது பாருங்கள். கொஞ்சம் கூட இதாகாது. சேமியா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. தொட்டு பார்த்தாலும் பாரு எப்படி இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கப்புறமே நீங்களே செஞ்சு செய்வீங்க. டிஃபன் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்